ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ டிவி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். 27 நட்சத்திரங்கள்ல கேட்டை நட்சத்திரத்துக்கு ஜேஷ்டான்னு பேர். ஜேஷ்டான்னா பெரிய அல்லது மூத்தன்னு பொருள். தமிழ் மாதங்கள்ல ஆனி மாசத்திற்கு ஜேஷ்டா மாசம்னு பெயர். இதற்கு காரணம் மற்ற மாதங்களை விட ஆனி மாசம் அதிகப்படியான நாட்களை, அதாவது 32 நாட்களை கொண்ட மாதமாக இருக்கு. ஜேஷ்டா நட்சத்திர தினத்துல திருக்கோவில்களில் இம்மாதம் செய்யப்படும் திருமஞ்சனமே ஜேஷ்டா அபிஷேகம் என்று போற்றப்படுகிறது. தேவர்களின் தலைவனாக விளங்கும் இந்திரன் தனது தலைமை பதவியை தக்க வைத்துக் கொள்ள இறைவனுக்கு விசேஷ அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்து வழிபடும் நாளே இந்நாள். வைணவ திருத்தலங்களிலேயே முதன்மையான திருத்தலமாக போற்றப்படும் ஸ்ரீரங்கத்தில் மூலவரான ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு செய்யப்படும் ஜேஷ்டா அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. இந்நாள்ல பெருமாளுக்கு காவிரி தாயே அபிஷேகம் செய்வதாக ஐதீகம். காவிரி ஆற்றில் இருந்து 108 தங்கம் மற்றும் வெள்ளி குடத்துல புனித நீர் சேகரிக்கப்படுகிறது. வெள்ளி குடங்கள்ல கோவில் அர்ச்சகர்கள் சுமக்க, தங்க குடத்தை அழகாக அலங்கரிக்கப்பட்ட கோவில் யானையின் மீது வைத்து ஊர்வலமாக ராஜகோபுரம் வழியாக எடுத்து வரப்பட்டு கருவறையில் சயன கோலத்துல காட்சி தரும் ஜேஷ்ட பெருமாளான ஸ்ரீ ரங்கநாதருக்கு அன்று அவருடைய ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் களையப்பட்டு ஆண்டில் அன்று ஒரு நாள் மட்டும் அவருக்கு திருமஞ்சன சேவை நடைபெறும். மற்ற நாட்களில் ஸ்ரீரங்கம் கோவிலில் மூலவர் ரங்கநாதருக்கு அபிஷேகம் செய்யப்படுவது இல்லை. அதற்கு மாறாக ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் உற்சவரான நம்பெருமாளுக்கு அங்கு அபிஷேகம் நடைபெறும். 108 குடம் காவேரி நீரால் அபிஷேகம் முடிந்த பின் ரங்கநாதருக்கு பல அரிய மூலிகைகளில் இருந்து தயாரிக்கப்படும் தைலத்தை பெரிய பெருமாள் மீது பூசப்படும். இந்த ஒரு மண்டல காலம் பெருமாளின் உடல் பாகம் திரை போட்டு மறைக்கப்பட்டு முக தரிசனம் மட்டும் பக்தர்களுக்கு அருளுவர். மறுநாள் திருப்பாவாடை தளிகை நிகழ்ச்சி நடைபெறும். மூலஸ்தானத்திற்கு எதிரே உள்ள மண்டபத்துல தரையில விரிக்கப்பட்ட வெள்ளை துணியில முக்கணிகளுடன் தேங்காய் நெய் சேர்க்கப்பட்ட சாதத்தை குவியலாக படைத்து பெருமாளுக்கு நிவேதனம் செய்வார்கள். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். வரும் ஜூன் மாதம் 28ஆம் தேதி அன்று ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் நடைபெற உள்ளது. அந்நாளில் பெருமாள் மற்றும் தாயாருக்கு அணிவிக்கப்படும் தங்கம் வெள்ளி கவசங்கள் மற்றும் ஆபரணங்கள் பழுது பார்க்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது. திருப்பதியில ஆனி ஜேஷ்டாபிஷேகம் 3 நாட்கள் நடைபெறும். அன்று திருவேங்கடனுக்கு பால், தயிர், தேன், நெய் மற்றும் இளநீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு வேத பாராயணம் நடைபெறும். பழனி தண்டாயுதபாணிக்கு ஜேஷ்டாபிஷேகம் நன்னாள்ல அன்னாபிஷேகம் செய்யப்படுறது. இன்றைய நாளில் பெருமாளுக்கும் அவருடைய மருமானுக்கும் நடைபெறும் அபிஷேகத்தில் பங்கு கொண்டு வழிபட்டால் அரசனை போல் செல்வ வளம் பெற்று வாழலாம். அரசு பதவி தேடி வரும். தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள், உயர் பதவியில உள்ளவர்கள், அரசியல்வாதிகள் ஆகியோரின் பதவி காலம் நீட்டிக்கும். அவர்களின் நிர்வாக திறனும் மேம்படும். மீண்டும் அடுத்த பகுதியில வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.